கார்த்திக் தீபா சீரியல் மே 12 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்திக் கையில் அடிபட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம தீபா கேட்குறாங்க, என்ன சார் இது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை கம்பெனியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன சார் இது கர்ச்சிப் மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு. ரம்யா தான் கைக்கு கட்டு போட்டு விட்டாங்க அப்படின்னு. அப்போ தீபா முறைக்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஏன் சார் அங்கே வேறு யாருமே இல்லையா உங்களுக்கு கட்டு போட்டு விடுறதுக்கு, ரம்யா தான் கிடச்சாங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்கள தானே காப்பாற்றுறதுக்கு கத்தி குத்து வாங்கினேன், அதனால் அவங்க கையில் இருந்த கர்ச்சிப் எடுத்து எனக்கு கட்டு போட்டு விட்டாங்க, இதில் என்ன தீபா இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா கோவமாக போய் பெட்டில் உட்காடுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா இது கையில் அடிபட்டு வந்திருக்கேன், சாப்பிட முடியாது, எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த ரம்யாவையே ஊட்டி விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கோவமாக உட்காடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபா பக்கத்தில் போய்ட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் என்னுடைய ஒய்ஃப், மற்றபடி எந்த அழகி என் பக்கத்தில் வந்து நின்னாலும் எனக்கு வேறு யாரையுமே பிடிக்காது, நீங்கள் மட்டும்தான் என்னுடைய சொந்தம் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. கார்த்திக்கு சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா என் கையில் அடிபட்டிருக்கு, கையை மடக்க முடியாது, ஊட்டி விடுங்களேன் அப்படின்னு. அப்போ தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. கார்த்தியும் சாப்பாடை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதோட தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எதுக்கும் அந்த ரம்யா கிட்டே பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா அவங்க தான் என்னுடைய மேடம், அவங்கக்கிட்ட எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், எனக்கு நீங்கள் அவங்க கூட பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, சரி உங்களுக்காக நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஏன் சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பொசசிவ் இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஏன் சார் நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, உங்களை பார்த்தா எல்லாருக்குமே சைட் அடிக்கணும்னு தோணும் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, நான் அங்கே உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறேன், எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு கார்த்தியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து எப்படி காப்பாற்றினாரு அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்தியை எப்படியெல்லாம் அந்த ரம்யா வந்து பழி வாங்கணும்னு நினச்சாங்க அதை நினச்சி பார்க்குறாங்க. அப்போ ரம்யா யோசிக்கிறாங்க, நம்ம நினச்ச அளவுக்கு கார்த்தி ஒன்றும் கெட்டவன் கிடையாது போல், ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான், நம்ம உயிரையே இன்றைக்கி அவன் காப்பாற்றியிருக்கான், நம்ம தான் அவனை தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரம்யா யோசிக்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தியோட கையில் வேற அடிபட்டு இருந்துச்சு, ரொம்ப ஏழை குடும்பத்தில் உள்ளவன் போல், இன்னரும் என்ன பண்ணுவானோ தெரியல, கண்டிப்பாக அவன் ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டான், அவனுக்கு வேற நம்ம காசு கொடுக்காம இருந்துட்டோம், சரி கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஐயோ கார்த்தியோட நம்பர் இல்லையே, யாருக்கிட்ட நம்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேனேஜருக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் கார்த்தியோட நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்க, மேனேஜர் கேட்குறாரு, ஏன் மேடம் கார்த்தியோட நம்பரை கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நம்பரை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு. இது கேட்டுட்டு மேனேஜரும் சரி மேடம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறாங்க. ரம்யாவும் அந்த நம்பரை வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தூங்க போகிறாரு. அந்த நேரம் பார்த்து தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், கால் அமுக்கி விடவா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா இன்றைக்கி ஒன்றும் அந்த அளவுக்கு வேலை கிடையாது அப்படின்னு. உடனே தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தியோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, இந்த நேரத்தில் யார் சார் கால் பண்ணுறது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தெரியல தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அந்த சைடுலேருந்து ரம்யா பேசுகிறாங்க. அப்போ கார்த்தி நேராக நம்ம தீபாவை பார்க்குறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, யார் நீங்கள் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் தான் ரம்யா பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. மேடம்னு காதில் விழுந்ததோட நம்ம தீபா டக்குன்னு கார்த்தியை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இன்றைக்கி நீ என்னை காப்பாற்றினில்ல, உனக்கு நான் ஒரு நன்றி கூட சொல்லவே இல்லை, என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல, இது வந்து ஒரு உதவிக்கு உதவி தானே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி கையில் அடிபட்டு இருந்துச்சே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல மேடம், நல்லா தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மருந்து போட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி ஓகே நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தீபா கார்த்தியை முறைக்கிறாங்க, என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏதோ கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு ஏதோ
விதமான விதத்தில் அவங்க கால் பண்ணுறாங்க. இதில் என்ன தீபா இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் உங்கள் மேடம் எல்லாருக்குமே கால் பண்ணி அடிபட்டிருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா இன்றைக்கி அவங்க உயிரை காப்பாற்றினாங்கன்னு அதனால தான் அவங்க வந்து என்கிட்ட கொஞ்சம் கணிசமாக கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுங்க உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா, ஆனால் கேட்டால் தானே சொல்லலாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீங்கள் கேட்கலனாலும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, தீபாவுக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு பொசசிவ் ஆகாது அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. அப்போ நம்ம தீபா கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, சார் நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, எதுக்கு தீபா அங்கேயெல்லாம் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அந்த கம்பெனியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வருவேன், ஆனால் இந்த கம்பெனியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இது வரைக்கும் நான் சாப்பாடு கொண்டு வந்ததே கிடையாது. மதியான சாப்பாடும் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, நான் வந்துட்டு டெய்லி சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம் தீபா, நீ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், நான் கண்டிப்பாக இன்றைக்கி வருவேன் அப்படின்னு சொல்ல உடனே கார்த்தி சொல்கிறாரு, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. அங்கே போனதோட ரம்யா நேராக கார்த்தியை கூப்பிட்றாங்க. நம்ம கார்த்தி போய் கேட்குறாரு, சொல்லுங்கள் மேடம் என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி இந்த மாதிரி மிஷின்ஸ் பற்றியெல்லாம் ஈஸியாக நீ தெரிஞ்சு வச்சுருக்கியே, அதை பற்றி படிச்சிருக்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், மேக்ஸிமம் வந்து மேனுவலை செக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு எல்லா வித மிஷின்ஸை பற்றியும் தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கேன், ஆனால் நீ ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என் குடும்ப கஷ்டம் அதனால தான் மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தி அந்த இடத்துலேருந்து போனதோட மேனேஜர்கிட்ட ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இந்த கார்த்தியை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, இவனை பார்த்தா பெரிய இடத்த பையன் மாதிரி இருக்குது, கூடவே எல்லா மிஷின்ஸை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கான், எனக்கு என்னமோ இந்த கார்த்தி ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு மேனேஜர் சொல்கிறாரு, ஆமாம் மேடம், நானும் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், கார்த்தி எல்லா மிஷன்ஸை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கான், நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த கார்த்தி சாதாரண ஆள் கிடையாதுன்னு தோணுது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி அதை வந்து நீங்கள் டவுட்டாகவே வச்சுக்காமல் கார்த்தி யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல மேனேஜரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி வழக்கம் போல் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரம்யா அந்த பக்கம் போயிட்டு வரும் பொழுது கார்த்தியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மணி சொல்கிறாரு, என்ன கார்த்தி வேறு லெவலில் ரம்யா மேடம் உன்னை சைட் அடிக்கிறாங்க போல் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, இதோட 2-3 டைம் பார்த்துட்டேன் மேடம், அங்கிட்டு போகையில் ஒரு தடவை இங்கிட்டு போகையில் ஒரு தடவை அப்படின்னு பார்த்துக்கிட்டே போகிறாங்க, கொடுத்து வச்சவன் தான் நீ மேடத்தையே கரெக்ட் பண்ணிட்டே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா தேவையில்லாமல் பேசாதீங்க, வேலையை பாருங்கள், அவங்க ஏதோ ஒர்க்கு நான் ஒழுங்காக பார்க்குறேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு போகிறாங்க, அதை போய் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களே அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடு கொண்டு போகிறாங்க. அண்ட் இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், புது கதை வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள்.